நீங்க பெமாவாங் தாந்தோக்னு ஒருத்தரா கற்பனை பண்ணி பாருங்க. அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த இந்திய குடிமகன். நீங்க ஜப்பானுக்கு போக ஷாங்காய் புட்டோங் விமான நிலையம் வழியா சும்மா போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஜப்பான் விசா சரியா இருக்கு, பாஸ்போர்ட் எல்லாம் ஓகேவா இருக்கு. ஆனா அப்போ சீன குடியுரிமை அதிகாரிகள் உங்களை நிறுத்துறாங்க. உங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. பாஸ்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுல உங்க பிறந்த இடம் அருணாச்சல பிரதேசம்னு இருக்கிறதுதான் காரணம். அவ்வளவுதான். உங்க சாதாரண பயணம் ஒரு 18 மணி நேர கொடுங்கனவா மாறிடுச்சு. அதிகாரிகள் அருணாச்சல பிரதேசம் சீனாவோட ஒரு பகுதி பிடிவாதமா சொல்றாங்க. உங்க பாஸ்போர்ட்டை பறிச்சுக்குறாங்க. அடுத்து போக வேண்டிய பயணத்தையும் தடை பண்ணிடுறாங்க. உங்களுக்கு சாப்பாடோ அடிப்படை வசதிகளோ கூட கொடுக்கவே இல்லை. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, சீன பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லி உங்களை வற்புறுத்துறாங்க. இது சும்மா ஒரு தடுப்பு நடவடிக்கை கிடையாது. இது இந்திய இறையாண்மைக்கு நேரடியான சவால். பல்லாண்டு காலமா இருக்கிற எல்லை பிரச்சனையோட ஒரு திகிலூட்டும் எதிரொலி. தாங்கோக்கோட இந்த கஷ்டமான அனுபவத்தை அவங்க தைரியமா சமூக வலைத்தளங்கள்ல சொன்னாங்க. இது உடனே ஒரு பெரிய தூதரக பிரச்சனையை கிளப்பி விட்டுச்சு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தன்னிச்சையான தடுப்பு காவலை உடனே கண்டிச்சது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி திட்டவட்டமா சொன்னாங்க. ஆனா சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் மாவ் நிங் அவங்க நிலைப்பாட்டுல இருந்து பின்வாங்காம இன்னும் உறுதியா சொன்னாங்க. ஜாங்னான்கிறது சீனாவோட பிரதேசம் பெய்ஜிங் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அருணாச்சல பிரதேசம்னு சொல்லப்படுற பகுதியை நாங்க ஒருபோதும் அங்கீகரிச்சதில்லை சொன்னாங்க. விமான நிலையத்துல நடந்த இந்த ஒரு சம்பவம் பழைய காயங்களை மறுபடியும் கிளறி விட்டுருச்சு. அணு ஆயுதம் வச்சிருக்கிற இந்த 2 அண்டை நாடுகளுக்கு இடையில இருக்கிற மோதல் போக்கான பிரச்சினைகளை உலகத்துக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கு. இமயமலையில இருக்கிற இந்த பாதிக்கப்படக்கூடிய அமைதிக்கு இது என்ன அர்த்தம்? தோண்டோ கைது செய்யப்பட்டதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ரொம்ப வருஷமா இருக்கிற அந்த சிக்கலான வரலாறை நாம ஒரு தடவை திரும்பி பார்க்கணும். இந்தியா சீனா எல்லை பிரச்சினை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்ல. அது உண்மையான கட்டுப்பாட்டு கோடு, அதாவது லாக் முழுக்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கிற கரடுமுரடான நிலப்பரப்புல பரவியிருக்கு. மேற்கு பகுதியில சீனா கிட்டத்தட்ட 38,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள அக்சாய் சின் ஐ தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. ஆனா அதை இந்தியா தனக்கு சொந்தம்னு சொல்லுது. அதே கிழக்கு பகுதியில குறிப்பா அருணாச்சல பிரதேசத்துல சீனா கிட்டத்தட்ட 90,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதிய தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுது. அதுக்கு சாம்னன் இல்லன்னா தெற்கு திபெத் பேர் சொல்லுது. இந்த கோரிக்கை வரலாற்று பின்னணிலையும் அவங்க நாட்டோட பாதுகாப்பு வியூகத்திலையும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. 1962 இந்தியா சீனா போர்ல சீன படைகள் அப்போ வடகிழக்கு எல்லை ஏஜென்சி இருந்த இப்போ அருணாச்சல பிரதேசம்னு சொல்ற பகுதியில ரொம்ப உள்ள வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் கிழக்கு பகுதியில இருந்து தானா பின்வாங்கினாங்க. ஆனா அக்சாய் சின் அவங்க கட்டுப்பாட்டிலேயே இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் பல பத்தாண்டுகளா சீனா ஒரு தொகுப்பு திட்டம் பேக்கேஜ் ப்ரொபோசல் முறைசாரா வகையில முன்மொழிஞ்சது. அதாவது அக்சாய் சின் சீனா கட்டுப்பாட்டுல இருக்கிறதை இந்தியா ஏத்துக்கிட்டா அருணாச்சல பிரதேசத்து மேல அவங்க வச்சிருக்கிற உரிமை கோரிக்கைய விட்டுடுறதா சொன்னாங்க. இந்த முன்மொழிவு அதிகாரப்பூர்வமாக்கப்படவும் இல்லை, ஏத்துக்கப்படவும் இல்லை. இது இந்த பிரச்சனையோட ஆழமான தன்மைய காட்டுது. சமீபத்துல ஷாங்காயில நடந்த சம்பவம் ஒன்னும் தனியான விஷயம் இல்ல. இது இன்னும் தீர்க்கப்படாத அந்த வரலாற்று பிரச்சனையோட நேரடி வெளிப்பாடுதான். எல்லை ரொம்ப நாட்களா அமைதியா இருந்தாலும் அது புவிசார் அரசியல் பதற்றத்துக்கான ஒரு நெருப்பு புள்ளிதான்கிறதை இது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. இந்த பெரிய நிலப்பரப்பு மற்றும் இறையாண்மைக்கான போராட்டத்துல அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குடிமகனோட அடையாளம் கூட இங்க ஒரு போர்க்களமாக மாறுது. ஷாங்காய்ல இந்தியரை கைது செஞ்ச இந்த சம்பவம் சும்மா திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல. பல வருஷமா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நல்லுறவுன்னு எதுவுமே இல்லாம முடங்கி போயிருந்த நிலைமைக்கு அப்புறம் இப்பதான் மெல்ல மெல்ல உறவுகள் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துலதான் இது நடந்திருக்கு. 2020 ஜூன் மாசம் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவம் 2 பக்கமும் உயிர்ச்சேதம் ஏற்பட காரணமா இருந்துச்சு. அதோட உறவுகள மொத்தமா முடக்கி போட்டுடுச்சு. சமீப காலமா இப்பதான் நேரடி விமான சேவை, எல்லை பேச்சுவார்த்தைகள், உயர்மட்ட தொடர்புன்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றங்கள் வந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற பதற்றம் இன்னும் முழுசா குறையவே இல்லைங்கிறதுதான் நிஜம். லடாக் எல்லை பதற்றம் உச்சகட்டத்துல இருந்தப்ப கூட சீனா கிழக்கு பகுதியில தன்னோட வேலைய பார்த்துட்டேதான் இருந்துச்சு. 2022ல நம்ம பாதுகாப்பு அமைச்சரே உறுதிப்படுத்தினார். தவாங் பகுதியில சீன ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்ட லாக் தாண்டி உள்ள நுழைய முயற்சி செஞ்சு அந்த பகுதியோட நிலைய தன்னிச்சையா மாத்தவும் முயற்சி செஞ்சுச்சுன்னு.
இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அருணாச்சல பிரதேசம் மேல தனக்குத்தான் உரிமை இருக்குன்னு நிலைநிறுத்த சீனா திட்டமிட்ட வழியில செயல்படுதுங்கிறத காட்டுது. இந்திய தலைவர்கள் தலாய் லாமா இல்ல வெளிநாட்டு தூதுவர்கள் யாராவது அருணாச்சல பிரதேசத்துக்கு போனா சீனா தொடர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற இடங்கள், மலைகள், ஆறுகள், மலைப்பாதைகளுக்கு தொடர்ந்து சீன பெயர்களை வச்சுட்டு வருது. நிர்வாக ரீதியாவும் வரலாற்று ரீதியாவும் தனக்குத்தான் உரிமை இருக்குன்னு காட்ட சீனா பயன்படுத்துற ஒரு தந்திரம்தான் இது. இதோட அருணாச்சல பிரதேச மக்களை இந்திய குடிமக்கள் இல்லன்னு காட்டுற மாதிரி ஸ்டேபிள் விசா, ஸ்டேபிள்ட் வீசஸ் இல்ல மத்த விசா நடைமுறைகளை பயன்படுத்தி வந்திருக்கு சீனா. அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு இந்தியரோட பாஸ்போர்ட்டை ஷாங்காய்ல செல்லாதுன்னு சொன்ன இந்த சம்பவம் இந்த சீனாவோட தந்திரத்தோட நேரடி தொடர்ச்சியாவே பார்க்கப்படுது. அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்த இந்தியரை சீனரா பாவிக்கிற இந்த நடவடிக்கை தென் திபெத் இல்ல சாங்னான் சீனா சொல்ற கதைக்கு கரெக்டா பொருந்தி போகுது. இது இந்தியாவோட இறையாண்மைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிறதுக்காக சீனா பண்ற ஒரு மனரீதியான அரசியல் ரீதியான தாக்குதல்னு தான் சொல்லணும். தொண்டா கைது செய்யப்பட்ட விவகாரம் இராஜதந்திர ரீதியில உடனடியாவும் ரொம்ப தீவிரமாவும் எதிரொலிச்சது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவ் நிங் அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாரு. சாங்னான்குறது சீனாவோட நிலப்பரப்புதான், இந்தியாவால சட்டவிரோதமா உருவாக்கப்பட்டதா சொல்ற இந்த அருணாச்சல பிரதேசம் அங்குறத நாங்க ஒருபோதும் அங்கீகரிச்சதில்ல திட்டவட்டமா சொன்னாரு. தொண்டாக் வெளிப்படையா சொன்னதுக்கு எதிரா பெய்ஜிங் தரப்புல அவங்க துன்புறுத்தப்படலை, அவங்களோட உரிமைகள் எதுவும் மீறப்படலைன்னு மறுத்தாங்க. இதுக்கு பதிலா இந்திய வெளியுறவு அமைச்சகம் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வழியா ரொம்ப காட்டமான ஒரு மறுப்பை தெரிவிச்சுச்சு. இந்த கைத தன்னிச்சையானது சொன்ன அவர் இந்த விஷயம் சீன தரப்பு கிட்ட ரொம்ப வலுவா எடுத்துச் செல்லப்பட்டிருக்கு உறுதிப்படுத்தினாரு. ஜெய்ஸ்வால் இதுல எந்த சந்தேகமும் இல்லாம அருணாச்சல பிரதேசம் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத ஒரு அங்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். சீனா எவ்வளவு மறுத்தாலும் இந்த மறுக்க முடியாத நிஜத்த மாத்த முடியாது உறுதியா சொன்னாரு. சர்வதேச விமான பயணத்துக்கான விதிமுறைகளையும் எல்லா நாட்டுக்காரங்களும் 24 மணி நேரம் வரைக்கும் விசா இல்லாம டிரான்சிட் போகலாம்னு சொல்ற சீனாவோட சொந்த விதிமுறைகளையும் சீனா மீறிட்டதா இந்தியா மேலும் குற்றம் சாட்டியது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு சிக்கல சேர்க்குற மாதிரி பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் சாங்னான் சொல்ற பெய்ஜிங்கோட கோரிக்கைக்கு பகிரங்கமா ஆதரவு தெரிவிச்சது. இது சீனா ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அவங்க கொடுத்த வரலாற்று ஆதரவுக்கு ஏற்பவே அமைஞ்சிருந்தது. இந்த பிராந்திய ஆதரவு புவிசார் அரசியல்ல இருக்கிற முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்துது. உள்நாட்டுல இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் கொந்தளிப்ப உண்டாக்குச்சு. ஊடகங்களும் பாதுகாப்பு ஆய்வாளர்களும் இத ஒரு புது மோதலா பார்த்தாங்க. சில விமர்சகர்களோ இந்தியா தன்னோட ஒரு சீனா கொள்கைய மறுபரிசீலனை செய்யலாமான்னு வெளிப்படையா கேள்வி எழுப்புனாங்க. ஒரு இந்திய குடிமகள் அவமானப்படுத்தப்பட்டதாவும் நாட்டின் இறையாண்மைக்கு இழுக்கு வந்ததாவும் ஏற்பட்ட எண்ணத்தால எதிர்க்கட்சிகள் கடுமையான பதிலடிய கோருனாங்க. ஷாங்காய் புடாங் விமான நிலையத்துல பெமாவாங் தோந்தோ அநியாயமா கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒரு சாதாரண பயண தடுப்புன்னு நாம கடந்து போக முடியாது. இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நீண்டகாலமா நிலவி வர்ற சிக்கலான பதட்டம் நிறைந்த உறவுல ஒரு முக்கியமான கட்டம். இந்த சம்பவம் இந்த 2 பெரிய ஆசிய நாடுகளும் மெதுவா கொண்டுவர முயற்சி பண்ற ஒரு நல்லுறவு எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறத நமக்கு தெளிவா உணர்த்துது. சமீபத்துல எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கையை வளர்க்குற முயற்சிகள்னு நடந்திருந்தாலும் நீண்டகாலமா நிலவி வர்ற எல்லை பிரச்சினைகள், குறிப்பா அருணாச்சல பிரதேச விவகாரம் இன்னும் உள்ளுக்குள்ள புகைஞ்சுக்கிட்டேதான் இருக்கு. இது எந்த நேரத்திலையும் ஒரு பெரிய ராஜதந்திர பிரச்சனையா வெடிக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவம் அவங்களோட இறையாண்மைக்கும் குடிமக்களோட கண்ணியத்துக்கும் ஒரு நேரடி சவால். அதனால இந்தியா ஒரு உறுதியான அசைக்க முடியாத நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது அவசியம்ங்கிறத இது மறுபடியும் உணர்த்துது. ஆனா சீனாவுக்கு இது அவங்க எல்லைகள் மேல உரிமை கொண்டாடுறதுக்கான நீண்டகால திட்டத்தோட ஒரு பகுதிதான். ராஜதந்திர அறிக்கைகள்ல இருந்து எல்லை கட்டுமானங்கள் ஏன் இந்த மாதிரி தனிப்பட்ட பயண தடைகள் வரைக்கும் எல்லா வழிகளையும் பயன்படுத்தி அவங்க இதை சாதிக்க பார்க்குறாங்க. பாகிஸ்தான் வெளிப்படையா சீனாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது இந்த பிராந்திய அரசியல் சூழலை இன்னும் சிக்கலாக்குது. தெற்காசியாவுல யார் யாருக்குள்ள நட்பு யார் யாருக்குள்ள பகைங்குற சிக்கலான வலைப்பின்னலை இது இன்னும் தெளிவா காட்டுது. இந்த 2 நாடுகளும் இந்த ஒரு நுணுக்கமான சூழலை கையாளும் போது தோந்தோக்கோட அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்ட பண இழப்புகள்னு பார்க்கிறப்போ மனிதர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் எல்லாம் இந்த பெரிய அரசியல் பேச்சுகள்ல மூழ்கி போயிடுது. எதிர்வரும் பாதை சவால்கள் நிறைந்ததுதான். உலகமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா சீனான்னு 2 வளர்ந்து வரும் உலக வல்லரசுகள் அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லை பிரச்சனையை எப்படி கையாள போகுதுன்னு தான் பார்க்கணும்.
ஏன்னா இது வெறும் அவங்க 2 பேரோட வரலாற்றை மட்டுமல்ல, பிராந்திய அமைதி, உலக அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது. இப்ப பெரிய கேள்வி என்னன்னா, இந்த சமீபத்திய பதற்றம் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்த எல்லையோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது?